திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. உலக உயிர்களுக்கெல்லாம் படியளக்கக்கூடிய பராசக்தியாகிய பார்வதி தேவி குருநமச்சிவாயருக்கு திருவண்ணாமலையிலே முதலாவதாக அன்னம்பாளித்தார். இரண்டாவதாக இப்பொழுது திருவண்ணாமலையிலிருந்து வரும்பொழுது ரிஷிவந்தியம் என்ற ஊர் இருக்கிறது. அந்த ஊருடைய பழைய பெயர் இருடிவனம். அந்த ஊரிலே இருக்கிற சுவாமி அர்த்தநாரீஸ்வரர், அம்பாள் முக்தாம்பிகை, அங்கே வந்து சுவாமியை தரிசனம் செய்யும் பொழுது தியானத்தில் இருக்கிறார். அப்பொழுது குருநமச்சிவாயருக்கு பசி ஏற்படுகிறது. அப்பொழுது என்ன செய்கிறார் என்றால், அம்பாளை நினைத்து பாடுகிறார். அம்பாளிடத்தை பாடும் பொழுது, தாயிருக்க பிள்ளை தளருமோ தாரணியில், நீருக்க நான் தளர்தல் நீதியோ, பேயிருக்கும் தோழியே விண்ணோர் துதிக்கும் திருமுத்துவாலியே சோறு கொண்டு வா என்று அம்பாளை பிரித்து பாடுகிறார். அங்கே சுவாமி அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறார். அப்பொழுது அம்பாள் வருத்தப்பட்டு, குருநமச்சிவாயரே, நான் சுவாமியோடு சேர்ந்த அர்த்தநாரீஸ்வராக இருக்கிறோம், ஆணும் பெண்ணுமாக மாதுருபாகமாக இருக்கிறோம், என்னை பிரித்து பாடுகிறாயே, சேர்த்து பாடப்பா என்று கூறுகிறார். அதனால் திரும்ப மீண்டும் பதிகம் பாடுகிறார். மின்னும் படி வந்த மேகக்களத்து ஈசருடன் மன்னும் திருமுத்துவாலியே, பொன்னின் சபையாலே தாயே என் கண்மணத்தே நின்ற மலையாலே சோறு கொண்டு வா என்று அம்பாளை சேர்த்து அர்த்தநாரீஸ்வராக பாடுகிறார். அப்பொழுது அம்பாள் அன்னம்பாளிக்கிறார். அதை உண்டு மகிழ்ந்து குருநமச்சிவாயர் விடை பெற்று வருகிறார். இங்கே இரண்டாவது. மூன்றாவதாக எங்கே எப்பொழுது பார்வதி அன்னம்பாளித்தார் என்பதை அடுத்த காணொலியில் காண்போம். நன்றி, வணக்கம்.